இரண்டாம் பரிசு வழங்கிய சமில்லாவுடைய சிறிய கருத்துரை ஆசைப்பட்டு கேட்டது. என்னுடைய நண்பரை கூப்பிட்டு நம்ம சட்டம் சாரை பத்தி ஒரு இந்த வார்த்தை வந்து பேசலாம்னு நம்ம சட்டம் சாரை பத்தி ஒன்று ரெண்டு வார்த்தை பேசலாம். சம்பளம் வந்து இவ்வளோ, அந்த சம்பளத்துக்கு நான் என்ன வேலை செய்யறேன்னா டெய்லி நான் இப்படி வந்து வேலை செஞ்சு என்னுடைய வந்து பணியை வந்து சரி பண்ணிக்கிறேன் என்று சொன்னார். பட் ஆனால் அவருடைய பணியில அவர் எவ்வளோ வந்து அவருடைய வேலையில வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காரு என்னன்னு சொல்லி நான் வந்து இங்க நேரில் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய அலுவலர் திரு சபரிநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த பத்து பாட்டு இசை கூட்டும் தேடுது, முத்தமிழ முதம் மட்டி போடுது, சித்தத்தில் செந்தமிழ் போடுது, குறுந்தொகை கொண்டு வாசம் வீசுது, நற்றினை நட்பு தேசம் பேசுது, 500 100 ஐயம் தீர்க்குதே, ஒரு மையல் கொண்டு மெல்ல பார்க்குதே, 10 பவளம் போல மின்ன என் பரிபாடல் பண் கொண்டு மெல்ல துள்ள, கலித்தொகை காதலை சொல்லி செல்ல, ஒரு கவிதை மழையில் நெஞ்சம் நனையவில்லை, செந்தமிழ் மெட்டு போடுதே.
உலகம் பார்க்க பாதுகாவல் நீங்க வீரர்கள் உன்னாலே முடியாது ஊரே சொல்லும் அவ்வாறு போய் பெரியாரும் கண்டும் என்று வட்டத்தோடும் விளையாது உலகத்தின் வழியெல்லாம் வந்தது முன்பு பிரசனத்தின் வழியை காட்டும் வீரங்க முன்னாடி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஜாபர் அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றி பாராட்டுகள்.
யாருக்கு அருவம் நிற்காது. நாம தான் தடுத்து நிறுத்தணும். எவனை பார்த்தும் பயக்காத. நீங்க எவனும் ஒண்ணு விட பழசாக இல்லை. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. இது உங்கள் காலத்தில் உலகம் பார்க்க பகுதி நேரங்கள் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினே உன்னை வழங்குவே நம்பிக்கடே சொல்லுவே கருவிலே உன்னை ஏந்துவே ஒரு முறை தலைகுடி உனக்கு சிங்கமாக அப்பதற்கு மட்டுமே கேள்வி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்நிலை பாலை பெற்று வந்த தீயை நீ பாகமிட்டு சொல்ல ஊரே சொல்லும் பரிவாரம் காட்டும் என்று உலகத்தின் எல்லாம் உண்டே வெளியை சகதிகள் விழாமல் பார்ப்போவா செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி கொம்புக்கு வந்து நிப்பா யாருவ யாருவ சின்னதாயே
சொந்தத்துல ஒரு சிரிப்புல ஆசை பொண்ணாயும் நானே பண்ணிக்கிட்டு போறேன். யாரி பெத்த புள்ள வரப்போறதில்ல போல கையில சுத்துற காத்தாடி காத்துல அடுத்து கூத்தாடி கண்ணுல கலரா பின்னாடி கொம்புக்கு வந்து நிப்பா யாரிவ அனைத்து பெற்றோர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே, உன் திருநாமமே இங்கு பல கோடியே, அதில் எதை சொல்லி நான் அழைப்பேன். தனி ஒரு இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒரு இந்த உலகமே தடையும் இல்லை. அவர் கேட்டாலும் அது தடுப்பேன். சொந்த தீமைகளை இனமறிப்பேன். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ வழி நடத்தினாய் நான் வருவேன் தனி ஒரு வளரும் உன் படையெடுத்து ஒரு நாள் ஒரு நாள் இந்த உலகம் வழியும் தோழா அது நாள் வரும் முன்னே உன்னை வென்று முடிப்பேன் தனி ஒருவன் நினைத்து விட்டார் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. தனி ஒருவன்
பெறுகிறார் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் நேரம் ஊரும் உண்மை சிங்கம் ஒன்று புறப்பட்டதே மனிதனை மனிதன் சாப்பிடும் உண்மை தடுத்து நிறுத்துங்கள் உங்கள் அரிசியில் உங்கள் பெயர்ந்து உழைத்தேவும் உங்கள் குழந்தாய் இது பொத்தி உலகம் போட்டி போட்டு உந்திவிடு கொழுந்தே இது நாடு அல்ல புலிகள் வாழும் நாடு உலகத்தை பேசி ஒருவரையும் நம்பாதே உறங்கிய போதும் ஒரு கண்ணை இந்த நேரத்துல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஆனா வந்து உண்மையிலே கராத்தே பயிற்சியை கொடுத்தவர் வந்து இளையவன் இறந்து விட்ட காரணத்துக்காக அவருக்காக ஒரு சரி கூட யார் போயிருக்கிறது? சரி ரைட். ஹலோ பிரேமா இப்போ மாலையும் ரெடியாக தான் பாரு. சரி ரைட்டு. மாலையும் ரெடி ஆகுது, அதுவும் நான் ரெடி ஆகுது, ரெண்டு வாங்கி வந்துருங்க. காசு இருந்தால் கொடுத்துரு 2500 ரூபா. காளான் கூட ரெடி ஆகிட்டு இருக்கோம். காளான் ராமநாத ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி. சரி இரு, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். நீ போ அதுக்குள்ள போ. சரி வணக்கம் அண்ணா. அமரங்கள் தென்னாலி நாட்டு மக்கள் அனைவரும் நலம்தானே? நலம்தான் மன்னா. வேற ஏதாவது செய்தி உண்டா? நம் நாட்டிற்கு பேரறிஞர் மங்களராசர் வருவதாக செய்தி வந்துள்ளது மன்னா. ஓ அப்படியா? சிறந்த அறிஞர், பல மொழிக தெரிந்த மேதை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆம் மன்னா, ஆனால் அகந்தை பிடித்த மனிதர். இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் சென்ட்ரல் லீக் சொல்லு. பிடித்த மன்னர். அறிவு இருக்கும் இடத்தில் அகம்பாவம் இருக்கத்தான் செய்யும். இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா பக்கம் சேர்ந்து சொல்லு. அப்போ புரியாம ஓ அப்படியா? இதா வருகிறேன். வாருங்கள் வாருங்கள், நீங்கள் என் நாட்டிற்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி. அமருங்கள். தங்களுக்கு நிகரான ஆசனம். என் ஆசனத்திலே அமருங்கள் அறிஞரே. மன்னா இருக்கட்டும் தென்னாலி. போன்று அறிஞர், பல மொழிக தெரிந்த மேதை என் அரசவைக்கு வந்தது என் பாக்கியம். சரி இருக்கட்டும். உங்கள் அவையில் யாரோ விகடகவி என்று கூறிக்கொண்டு ஒருவர் இருப்பதாக கேள்விப்பட்டேன். நான் தான் தெனாலி. நீங்கள் கூறும் அளவு நான் பெரிய ஆள் இல்லை. சரி இருக்கட்டும். இருந்தாலும் என் கேள்விக்கு உங்கள் அவையில் பதில் உண்டா என பார்ப்போம். கேளுங்கள் அறிஞரே. நான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், லத்தீன், ஹீப்ரு போன்ற பல மொழிகள் தெரிந்தவர். இருந்தாலும் உங்கள் என் கேள்விக்கு உங்கள் அவையில் பதில் உண்டா பார்ப்போம். அறிஞரே, நாளை வரை அவகாசம் தாருங்கள். இப்போது சென்று உறங்குங்கள். தெனாலி அதுக்கான ஏற்பாட்டை செய். சரி மன்னா.
மன்னா நேற்று இரவு நன்றாக ஓய்வெடுக்கிறாரா? ஆமாண்ணா, நேற்று இரவு நன்றாக உறங்கினேன். சரி, நான் கேட்ட கேள்விக்கு விடை கண்டுபிடித்தீர்களா? அமைச்சர்களே, எங்க தென்னாலி? வரவில்லை மன்னா. என் கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க முடியாமல் நாட்டை விட்டே ஓடிவிட்டாரா உங்கள் விகடகவி? அப்படி ஓடுபவனில்லை இந்த தென்னாலி. வேறு ஒரு பஞ்சாயத்தை தீர்த்து விட்டு வர நேரமாகிறது. மன்னனையும் அறிஞரையும் வணங்குகிறேன். சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் கண்டுபிடித்தீர்களா? அறிஞரே, சரி, சொல். என் தாய்மொழி என்ன? அறிஞரே, உங்கள் தாய்மொழி தெலுங்கு. இல்லை இல்லை, தவறு. ஆம், தெலுங்குதான். இப்படி கண்டுபிடித்தாய், கூறு. நேற்று இரவு நீங்கள் உறங்கும் போது உங்கள் முகத்தில் பள்ளி விழுந்ததல்லவா? ஆம். என்னை மன்னித்து விடுங்கள். நான் தான் உங்கள் முகத்தில் பள்ளியை போட்டேன். எப்போதும் மனிதன் ஆபத்தில் தன் தாய்மொழியை பேசுவார்கள். அது அவர்கள் உணர்வோடு கலந்தது. சபாஷ் தெனாலி, உன் பதிலுட்பத்தை நான் பாராட்டுகிறேன். என் கர்ப்பம் அழிந்தது. நீயும் சிறந்த ஒரு அறிவாளிதான். அண்ணா, அனுப்பி விடுங்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வாழ்க. நன்றி, நான் வருகிறேன். நன்றி, சென்று வாருங்கள். திரு கண்ணாடி மூக்குத்தி மாறிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெருப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. திரு கண்ணாடி மூக்குத்தி மாறிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. ராக்கம் பல்லாக்கு நெருப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி. குங்குமப்பூவே குஞ்சு புறாவே, குங்குமப்பூவே குஞ்சு புறாவே, கண்களே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. பண்ணாதே
கண்டதும் இன்பம் பொங்குதே தன்னாலே Monica.
அதை நிறுத்துவோம். நேரங்காலம் தளவினில் நொந்து கொள்வதை நிறுத்துவோம். புரிந்து நின்ற வாழ்க்கையில் துக்கமில்லது காட்டுவோம். புரிந்து நின்ற வாழ்க்கையில் துக்கமில்லது காட்டுவோம். கொஞ்சம் சரியில்லை வைத்தியரை பார்க்கணும். The sun is up, so wave it down, get your money up, put the money down, I'm all about it, I'm out here now, oh what I love.
ஆண்டு விழாவை முன்னிட்டு இங்கு சிறப்பு பட்டிமன்றம் நடக்க இருக்கிறது. அதன் நடுவராக நான் அமர்ந்துள்ளேன். என் பெயர் தி ஓவியா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இப்பட்டிமன்றத்தின் தலைப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமானதா அழிவை நோக்கியது? ஆக்கப்பூர்வமானது என்று பேச வருகிறார்கள் தனுஷ்கா அவர்கள், தயாவதி அவர்கள், ஷமா அவர்கள். அழிவை நோக்கியதே என்று பேச வருகிறார்கள் ரிஃபானா அவர்கள், ஸ்ரீசாந்த் அவர்கள், விஷ்ணுபிரியா அவர்கள். இதோ உங்கள் முன் முதலாவதாக ஆக்கப்பூர்வமானது என்று பேச வருகிறார்கள் தனுஷ்கா அவர்கள். தருண் பிரசாத், 2ஆம் வகுப்பு தருண் பிரசாத், மேற்கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். நடுவரம் அவர்களே வணக்கம். 2026ஆம் ஆண்டில் கால் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன் என் உரையை. நடுவரம்மா அவர்களே, அப்துல் கலாம் ஐயா அவருக்கு பிடிச்ச திருக்குறள் என்ன கூறியிருக்காரு? அது அறிவற்றம் காக்கும் கருவி செல்வருக்கு உள்ளதுக்கள் ஆக அரண்டு. அப்துல் கலாம் ஐயா அறிவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவர் சொன்ன அந்த திருக்குறள் மாதிரியே இன்னைக்கு இந்த சமுதாயம் அறிவியல் சமுதாயமா வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் பல விஞ்ஞானிகள் நம்ம வளர்ச்சி தான் காரணம். இப்போ நம்ம கிட்ட ஒரு போன் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் உலகத்துல இருக்க மூல முடுக்குல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். காரணம் அறிவியல் தானே, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி தானே. 3ஆம் வகுப்பு பச்சை கிளிகள் தோல் மேடைக்கு வரவும். போன்ல நம்ம கூகுள் கிட்ட போயிட்டு ஹாய் கூகுள்னு சொல்லிட்டு பேசினா இப்போ தீர்ப்பு சொல்ற நேரம் வந்தாச்சு. எனக்கு இவங்க பக்கம் தீர்ப்பு சொல்றதா இல்ல இவங்க பக்கம் தீர்ப்பு சொல்றதான்னு எனக்கே தெரியல. ஏன்னா அறிவியல் தொழில்நுட்பத்துல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஒரு நாணயத்துக்கு எப்படி இரு பக்கம் இருக்கோ அந்த மாதிரி அறிவியல் தொழில்நுட்பத்துல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. மாணவர்களுக்கு எப்படி பிரிக்க தெரிஞ்சுக்கணும்னா அன்னக்கல்விக்கு பாலும் தண்ணி சேர்த்து வச்சா பால் தனியா தண்ணி தனியா எப்படி பிரிக்க தெரியுதோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நல்லது தனியா கெட்டது தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டாலே இன்றைய மாணவ சமுதாயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் நான் நினைக்கிறேன். ஆகவே என்னுடைய தீர்ப்பு என்னன்னா அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி மாணவர்களுக்கு ஆக்கப்பூர்வமானதும் அழிவை நோக்கியதும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். When you want something, what do you say? What do you say? I will say please, That's what I say, When you get something, what will you say? I will say thank you, That's what I say. When you got sneeze, what will you say? I will say excuse me, That's what I say, When you hurt someone, what will you say? I will say sorry, That's what I say, When you be honest, everyone likes you, Never tell a lie, always be true, Thank you.
அடிபூமி பந்தை முட்டி வந்த பொன்னில்லானந்தம் வெயிலின் சத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போகாவானந்தம் வாழின் நூறானந்தம் வாழை கேட்டானந்தம் பெண்ணை அறையெழுதும் சுயஜனம் அதிரங்கே ஆனந்தமானவம் பச்சை கிளிகள் போன்றோடு இளமையோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு தண்ணி சொந்தம் அவருக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறதுக்கு பள்ளியின் சார்பாக